Welcome back to another vlog. So guys, நம்ம இன்னைக்கு டியூஸ்டே எடுத்து போகிறோம். நல்ல வெயில் அடிக்குது. நேற்று கிளைமேட் இல்லை, சுத்தமாக கிளைமேட் மாறிடுச்சு. ஸோ காய்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட்டு லோடிங்க்கு போயிட்டுருக்கேன். அது இங்கே ஈக்காட்டாங்கல்லேருந்து நம்மளுக்கு போரூர். ஸோ நம்ம ஏற்ற வேண்டிய இடத்துல வந்தாச்சு, லோடு ஏற்றிட்டுருக்காங்க. ஸோ காய்ஸ், ஃபஸ்ட் லோடு ஏற்றி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈக்காட்டாங்கல் பிரிட்ஜ் இறங்கியாச்சு. நேராக அசோக் பில்லர்லேருந்து லெஃப்ட் எடுத்து சந்து குந்து தெருக்கூத்து தான் சந்து குந்து தெருக்கூத்து சந்து குந்து. கைஸ், வர வழியில் என்ன ஆயிடுச்சுன்னா போலீஸ்காரங்க கை காட்டினாங்க. நானும் நினச்சேன் என்னடா நம்ம அவ்வளோலாம் லோடு ஏற்றல, ரெண்டு மூட்டை தான் ஏற்றிருக்கோம், இது கை காட்டுறாங்கன்னு பார்த்தா அவங்கள ஸ்டேஷனாண்ட கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு, விருகம்பாக்கம் ஸ்டேஷனாண்ட. ஸோ அவங்கள அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு போகலாம். சார் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு. டியூ டு சம் பர்சனல் இஷ்யூ ஃபோட்டோஸ் சரி ஓகேங்க. அப்படியே சாரை கொண்டு போய் விட்டுட்டு நம்ம அப்படியே போகலாம். ஸோ கைஸ், ரெண்டாவது லோடு ஏற்றிட்டு ஆயனம்பாக்கம் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பக்கத்தில் தான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம போரூர் டோலாண்ட. ஸோ இங்கேருந்து ஆயனம்பாக்கம். ஸோ கைஸ், இன்னைக்கு நேற்றை விட ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. அப்படியே வெயில் படுற இடம்லாம் எரியுது. ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம ரெண்டாவது லோடு எடுத்து போரூர் டோலாண்ட லோடு ஏற்றிடணும். லோடு ஏற்றிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே ஆயனம்பாக்கம். ஸோ இன் ஷார்ட் ஒன்லி, நியர்பை ஒன்லி, ஜஸ்ட் 4 to 5 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது டிஸ்டன்ஸ். ஸோ கைஸ், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அடுத்த லோடு கிடச்சிருக்கு. இது அயனம்பாக்கத்துலேருந்து நங்கநல்லூர் மார்பிள் ஏற்றுறாங்க. ஸோ கைஸ், நம்ம நங்கநல்லூர் போகிறதுக்கு மதுரவாயில் அந்த பைபாஸ் ஏரியாச்சு. இங்கேருந்து டோலுக்கு முன்னாடியே நம்ம லெஃப்ட் எடுத்து போரூர் வழியாக போயிடுவோம். க்ளவுடியாகவும் இருக்குது, அதே டைமில் அடிக்கிற வெயில் ஃபுல்லுன்னு அடிக்குது. ஸோ காய்ஸ், நங்கநல்லூர் ரீச் ஆயாச்சு. இன்னும் இறக்க வேண்டிய இடத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ காய்ஸ், இறக்க வேண்டிய இடத்துல வந்தாச்சு. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம இங்கேருந்து ஐக்காட்டாங்கல்லேருந்து மாதாவரம் போகிறோம். டாடா மோட்டர்ஸோட ஒரு மிரரு, ஒரு காரோட மிரரும் ஒரு டயரும் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைமு 5:10 ஆகுது. செம்மையாக மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மேகம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டிக்குன்னு வருது. எங்கேயாவது ஒரு ஓரமாக நிப்பாட்டி பாய போட்டுருவோம், இல்லைன்னா ஹேலே ரேஸ்க்குங்க இதெல்லாம். ஸோ இங்கே நிப்பாட்டி பாய் போட்டுருவோம். பாயெல்லாம் கட்டியாச்சு, அப்படியே கிளம்பலாம். காய்ஸ், செம மழை பெய்யுது வெளியே. செம மழை. நல்ல வேலை பாய போட்டேன், இல்லைன்னா அவள் தான் நல்லா மழை பெய்யுதுங்க. அந்த இருட்டிட்டு வந்ததுக்கு நல்லா பெய்யுது. ஓகே, செம்மையாக நடந்துட்டேன். அங்கே ஒரு தங்கச்சி ஒன்று வண்டி ஆஃப் ஆகிட்டு நின்றுட்டு இருந்தது. ஹெல்ப் பண்ண போனேன்னா ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. வண்டி ஸ்டார்ட்டாக அவங்க போயிட்டாங்க, நம்ம ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். சரிங்க. ஸோ காய்ஸ், இப்போ லைட்டாக மழையெல்லாம் விட்டுச்சு. ஆனால் பெஞ்ச மழை செம்ம மழை பெஞ்சிச்சு. இந்த மழை பெஞ்சது நாளைக்கு நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. நாளைக்கு நம்மளுக்கு ஒரு டியூட்டி கூட கிடைக்க போகிறதில்ல. சரி, சூடாக இருந்த இடத்துல கொஞ்சம் கூலிங் ஆயிடுச்சு, நல்லது தான். அப்படியே நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாதாவரம் தான் இருக்கும். மாதாவரத்துலேருந்து ரெட் ஹில்ஸ் போகிற வழியில் நிற்கிறோம். இனி லோடுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். பட் லோடு கிடைக்க ரொம்ப கஷ்டம் இந்த டைமில். பார்ப்போம். ஸோ காய்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆயிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ வைண்ட் அப் டைம்.
guys are enjoying the short my videos. See you on next vlog. Bye bye.